அதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உலகிறாங்க பார் கூப்பிடு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே ஒன்றும் அழகு மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தாழை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏற்றி என்று வருமோ நாளைக்கு மாயற்று விலைக்குள் வெளிக்கடந்து சும்மாயிருக்கும் சுகமும். அன்பு ஆன்மநாயனுடைய சான்றவர்களே, இன்றைய தினம் களம்பூரில் பிறந்து சென்னையில் எய்ம்ஸ் இன்ஜினியரிங் வைத்துள்ள அன்பு நண்பர் கோபால் அருணாச்சலம் திருமதி திலகவதி அருணாச்சலம் தம்பதியர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை கூழ் வழங்குகின்றோம். இன்றைய தினம் மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 1000 வழங்கி வருகின்ற அன்பு நண்பர் 500 வழங்கி வருகின்ற அன்பு நண்பர் அருணாச்சலம் அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தார்களும் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திருஅருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து மூலிகை கூழ் வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆடி மாட தோட்டம் காப்பியா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பிரதி மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 500 வழங்கி வருகின்ற அன்பு நண்பர் அருணாச்சலம் திலகவதி அருணாச்சலம் அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திருஅருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து மூலிகை அருள்கஞ்சி மூலிகை கூழ் வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை
போதுங்க போதுங்க கூழ் ஒரு பாத்திரம் நம்ம பார்த்து கொடுப்போங்க அதான் ஏய் வாங்கிக்கிறீங்களா கூழ் இல்லை பத்தாதாங்க நான் என்ன சொன்னேன் கூழ் இல்லைன்னு சொல்ல அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டேன் இதே தாங்க இது நான் என்ன பண்ணிட்டேன் இருந்தால் தானே கொடுக்க முடியும் ஒன்று வாங்கிக்கோங்க நாளைக்கு இந்த கூழ் பார்த்து தரமாட்டோம் கஞ்சி ஆள் இல்லாத நீங்கள் கஞ்சி ஊற்றுனாங்க புரியுதா கஞ்சி தான் பார்சல் கொடுப்பாங்க கூழ் பார்சல் கொடுக்க மாட்டாங்க வரவங்களுக்கே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பத்தலை கூழ் பார்சல் கொடுக்க மாட்டாங்க தம்பி நேற்று ஊற்றல முந்தா நாள் ஊற்றிருப்பாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஊற்றிருப்பாங்க மாவு இல்லாதனால ஊற்றிருப்பாங்க மே மாதம் ஃபுல்லாக கூழ் தான் இதுதானே ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து கஞ்சி ஐயா இப்போ தானே சொன்னேன் நான் அவங்க 3 தனியாக சொல்லணும் அப்போ தான் உங்கள் அக்கா 2 பாத்திரம் வாங்கிட்டு யாரு கேட்டா பார்சல் கொடுக்குற அளவுக்கு கூழ் இல்லைன்னு பண்ண மாட்டேங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஐயா கூழ் பார்சல் இல்லை ஐயா மாவு இல்லை அதனால் கூழ் பார்சலாம் கிடையாது நாளையிலேருந்து பார்சல் கேட்காதீங்க சாப்பிட்டு போட்டு தான் வாங்க கூழ் பார்சல் கிடையாது ஜூன் 1ஆம் தேதி கஞ்சி அன்றைக்கி தான் பார்சல் தங்கமணிக்கு 25 175 தான் ஆகுது எங்களுது 10 கிலோ அரிசிக்கு 150 கேட்டார் 150 175 எவ்வளோ ஆகுது 350 ரூபா வாங்கிக்கணும் 25 ரூபா வாங்கிட்டு அடுத்த மாதம் கைசிடலாம் அவன் கணக்கு சொல்லிங்க இல்லை ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா திட்டுது இங்கே வந்த உடனே ஏன்னா எனக்கு 70 ரூபா உங்களுக்கு 175 ஆச்சு 10 கிலோ கூட 150 10 கிலோ 12 ரூபா தான் வெளியே விற்கிறாங்க 150 கேட்டால் நான் பதிலே சொல்றேன் நான் என்ன பண்ணணுமா சொன்ன அம்மா சொத்து நான் கேட்கலாத அவன் கேட்குற காசு கொடுத்துட்டு வந்துருக்கு நம்ம எப்பயுமே அதெல்லாம் அது இதுன்னு கேட்கறதே கிடையாது சேகர நம்ம இதை எதுன்னு கேட்கறது கிடையாது குத்தா கொடுத்துருவான் இப்போ 25 ரூபா அவன்கிட்ட இருக்குது அது ஒரு 150 அதான் இப்போ நீ நேற்று வாங்கினா உனக்கு பொம்மைட்டிங் வரலப்பா யாரும் புடைக்கிறதுக்கு வந்தாங்கன்னா தானே
பொம்னாட்டி வந்தாங்கன்னா பரவாயில்ல, வராத இதுல நம்ம என்ன பண்ணுறோம்? எத்தனை கூழ் இல்லைங்க, 2 நாளைக்கு ஒரு முறை தான் செய்கிறாங்க. ஏன்னா மாவு கிடையாது. கவுரு எவனோ அது பாரு ஊருக்காய் வேலை பாரு, எவனோ வாங்கி கொடுக்க மாட்டான். எல்லாத்துக்கும் வசதி சின்ன வாங்கினா சாராயம் குடிக்கிறதுக்கும் ஊருக்காய் அங்கேருந்து எடுத்து போனால் நான் என்ன பண்ணுறது? கூழ் குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். நீ இல்லைடா வெஸ்ட்டு நான் போனால் அவன் வந்து டப்பாயில் போட்டு எடுத்து போனான். கேமரா காட்டுற பாரு. ஏதோ பசியோடு வரவங்களுக்கு ஏதோ கொடுக்கலாம் தான் இந்த ஆரம்பிச்சிச்சு. கூட்டு கொடு அது கொடுன்னா நான் எங்கே போச்சு? வரவங்களுக்கு இருக்க மாட்டேன். வேலை செய்யறதுக்கு வேறு ஆள் இல்லை. இப்போ மாவு அரைக்கணும், மாவு கரைக்கணும், போகணும் வரணும். வருது அரிசி வாங்கி வச்சிட்டேன். ஒரு பொண்ணாட்டி அது வந்து பொச்சா தானே எழுதா புடகி தரேன். டேத்ரா வெறும் ஒரு பைய எடுத்து வச்சுட்டு போடா சாகர். நீ வெறும் இல்லைடா உள்ளா இந்த ஒரே ஒரு பைய எப்படி போட்டு வையா சாகர். நீ உள்ள வெறும் கிடையாது. 2 நாளாக சொல்லிங்கன்னா கம்மன் போயினே இருக்கீங்க. நீ எங்கே நிற்கிற? கூடு இறக்குறானா நான் வண்டி தூக்கணுமான்றேன். உள்ளதான் அவங்க இருக்கிறாங்களா போய் கூப்பிட்றானா நான் வண்டி தூக்கணுமா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்? உன்னை வண்டியை தூக்கூடாது என்னைக்குன்னா சொல்லிக்கிறேன் நான். நீ வண்டியை தூக்குயா? சொல்லு ஞாபகப்படுத்த. கேசம் அப்போ சொன்னான் 175 தானே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக 500 ரூபாய் வழங்கி வந்த அன்பு நண்பர் கோபால் அருணாச்சலம் அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தார்களும் உடல்நலம் செல்வ வளம் மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் நெறியாகிய கொல்லா நெறியை மேற்கொண்டு பிறவில்லா பெருநிலை பெற வேண்டியும் அவருடைய பிள்ளைக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக.